ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அது என்ன பேப்ளேட்னா இருங்க, அந்த பேப்ளேட் இந்த கவருக்குள்ளே தான் இருக்குது. பார்க்க மிக்சர் கவர் மாதிரி இருக்கா? அவரே சொல்கிறாரா? வெரி குட் பிரில்லியன்ட். சொல்லுங்க இருப்பா. பார்க்க மிக்சர் கவர் மாதிரி இருக்கா? இது மிக்சர் கவர் கிடையாது கைஸ். இதுக்குள்ளதான் பேப்ளேட் இருக்குது. மொத்தம் 2 பேப்ளேட் இருக்கு, டிபிஎஸ் எந்த. அதில் நம்ம இன்னைக்கு ஒரு பேப்ளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது என்ன பேப்ளேட்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கைவிட்டோடனே ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிபிஎஸ் என்ற ஒரு லான்ச்சர் கொடுத்துருக்காங்க, எல்என்டா ஸ்டிங் லான்ச்சர். நல்லாவே இருக்கு கைஸ், நல்ல வெயிட், சூப்பராகவே இந்த லான்ச்சர் இருக்கு. லான்ச்சர் ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இப்போ இந்த கவருக்குள்ள 2 பேப்ளேட் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு பேப்ளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இன்னொரு பேப்ளேட் இன்னொரு நாள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு 2 கண்டென்ட் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஓகே, உள்ளேருந்து எந்த பேப்ளேட் வர போகுதுன்னு தெரியல. அவ்வளோதான் கைஸ். வாங்க தம்பி, பாத்தீங்களா? இதுக்குள்ள இப்ப இன்னொரு பேப்ளேடும் இருக்கு. அது என்ன பேப்ளேட்னு நீங்க கமெண்ட்ல கண்டுபிடிங்க. அதுக்கான ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, டிபி சீரீஸ்லயே அதிகமான மோட் வச்சிருக்க ஒரே ஒரு பேப்ளேட் அது இதுதான். அது எந்த பேப்ளேட்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நம்ம இன்னொரு நாள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இருங்க, இதை எடுத்து வச்சுட்டு வரேன். ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகுது ஹேஷ்டாக் ப்ரைஸ் தான். வாங்க கவர் பிடிச்சிட்டு உள்ள ஒன்று எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் எடுப்போம். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஹேஷ்டாக் ப்ரைஸ்னு ஒரு ஸ்டிக்கர் தானே, ஹேஷ்டாக் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்டிக்கர் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை கைஸ், ரொம்ப மட்டமாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை ஒட்டாலும் பிச்சுன்னு தான் வந்துடும். ஏற்கனவே நம்ம ஒட்டி பாருங்க, அக்கிலிஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருந்தோம், அதுவே பிச்சின்னு வருது. பிச்சுக்கிச்சு கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்ளேடோட மோடை சேஞ்ச் பண்றதுக்காக. அதாவது ஸ்ப்ரைசனை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரைசன் லெஃப்ட்லேயும் ஸ்பின் பண்ணும், ரைட்லேயும் ஸ்பின் பண்ணும். அந்த மோடை அந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மாற்றுறத இந்த டூல் வச்சு கூட மாற்றலாம். அந்த டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா டிரைவர். இந்த டிரைவர் உண்மையிலே சூப்பராக இருக்கு கைஸ். பாருங்க, மொத்தம் இந்த டிரைவர் 4 மோடு வச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல இருக்கிறதும் இதையும் நம்ம ஒன்னா சேர்த்து இப்படி புல் பண்ணோம்னா வெளியே வரும். வெளியே வந்தோடனே நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி மாற்றலாம். ஒரு மோடு பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இது டிஃபென்ஸ் டைப்புக்கானது, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, இது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து டிஸ்க் எடுப்போம். ஓகே, 0V டிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, அதாவது லிட் அதிகமா இதுல சேர்த்துருக்காங்க. நல்லா இருக்கு. அம்மா கேமரா, ஏய் நான் செத்துறேன்டா போப்பா. ஓகே, லிட் அதிகமா சேர்த்துருக்காங்க. லிட் அதிகமா சேர்த்தாதான் இந்த மாதிரியான அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேசியா ஷைனிங் பாத்தீங்கன்னா பேப்ளேட்ல கிடைக்கும். ஓகே, இதுவும் இருக்கட்டும். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு பேப்ளேடோட உயிரே இதுதான், லேயர். பாருங்க, வளைய புடுறா, வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் இந்த பேப்ளேடால 16 மோடு, அதாவது 16 ரெண்டும் ஒண்ணுதான் பேப்ளேடால ஸ்பின் பண்ண முடியும். இருங்க, இது எல்லாத்தையும் பாட்டா கழட்டலாம். குத்தி விட்டு தெரியுதா? இந்த வச்சுதான் நம்மளால இந்த பேப்ளேட்டை 16 மோடுக்கு மாற்ற முடியும்.
ஹை மோட், லோ மோட், ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த 16 மோடையும் நம்மளால இன்னைக்கு வச்சு பேட்டில் பண்ண முடியாது, பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. அதனால அந்த 16 மோடுக்கும் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகேவா? சூப்பர். ஓகே, வாங்க எல்லாத்தையும் செட் பண்ணும். இது இப்போ ரைட்டில் இருக்குது தெரியுதா? இப்போ லெஃப்டில் மாற்றணும். இங்கே போட்டுக்கோம். இது பாருங்க, இங்கே லெஃப்ட் இருக்கா, இங்கே லெஃப்டில் இருக்கும். இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்க தெரியுதா? ரைட், இந்த பக்கம் லெஃப்ட். இந்த டூல் வச்சு நம்மளால ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு மாற்ற முடியும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டிசைன் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இந்த டிசைனு ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கிமோட டிசைன். ஒன்று சரிங்க, அந்த பேப்லேட் நான் போய் எடுத்துட்டு வரேன். தெரியுதா? ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கியூம் இருக்கிற மாதிரி இந்த ஒயிட்டு, இந்த ஒயிட்டு, இந்த கோல்டு இருக்கா, இது ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கியூம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஜண்ட் ஸ்ப்ரைஸ் இருக்குல்ல, அதோட ஒரு மோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்ல ஸ்பின் பண்ணக்கூடியது லெஜண்ட் ஸ்ப்ரைஸ், இந்த லெஃப்ட்ல ஸ்பின் பண்ணக்கூடியது ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கியூமோடது. ஓகே, நம்ம கிட்ட லெஜண்ட் ஸ்ப்ரைஸ் இல்லை, லெஜண்ட் ஸ்ப்ரைஸையும் வாங்கணும். ஓகே, வாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு சின்ன பேட்டில் போட்டு பார்ப்போம். பாருங்க guys, பேப்லேட் எவ்வளோ லுக்காக இருக்கு பாருங்க. ஆனால் வெயிட் ஓரளவுக்கு இருக்கு, பேப்லேட் நல்லாவே இருக்கு guys. நல்ல ஒரு வெயிட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிளிக் சவுண்டும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃபேக்குக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு கிளிக் சவுண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வாங்க இதை வச்சு ஒரு டெஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போமா? வாங்க போய் நான் அதுக்கு ஸ்டேடியம் ரெடி பண்ணும், நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸ்டேடியம் ரெடி ஆயிடுச்சு. ஹேஷ்டேக் ஸ்ப்ரைஸ் எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணுதுன்னு பார்ப்போம். பேலன்ஸ் டைப்பில் போட்டிருக்கோம். ஓகே, 3, 2, 1 கோ. லான்ச்சர் உண்மையிலே பக்காவாக இருக்குது. இவங்க இந்த பேப்லேட் வாங்கும்போது கொடுத்த லான்ச்சர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையிலே பக்காவாக இருக்குது கைஸ். பேப்லேடும் சூப்பராக வெயிட்டாக நல்லாவே இருக்கு. நல்லா அழகாக சென்டராக கொடுத்து அவன் ஸ்பின் பண்ணிட்டான். எவ்வளோ அழகாக சுற்றுறான் பாருங்க. ஓகே, மேலே டைமிங் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். எவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு பாருங்க. ஓகே, ஓகே சுற்றி முடிக்க போகுது. எவ்வளோ நேரம் சுற்ற போகுதுன்னு தெரியல பாருங்க. ஸ்டாமினா நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. வெயிட் நல்லா இருக்கிறதுனால ஸ்டாமினாவும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது பேபி. அவ்வளோதான் கைஸ், பேப்லேட் நினைச்சு வாங்க நம்மளோட ஏதாவது ஒரு பேப்லேட் எடுத்து இவங்க கூட பேட்டில் போட்டு பார்க்கலாம். உனக்கு ஆப்போனண்டா ப்ராமினன்ஸ் வேல்ட்ரியக், அது இந்த பேப்லேட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதோட வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அடுத்து பிரேவ் வால்ட்ரியக், இவனை எடுக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பேட்டிலே தெரிஞ்சிருக்கும், வெளியே ஓடிடுவான். இல்லைன்னா ஓகே, இவங்க 2 பேர் டிபியில் ஹேஷ்டேக் ஸ்ப்ரைஸ் அண்ட் வெர்சஸ் ப்ராமினன்ஸ் வேல்ட்ரியக், இவங்க 2 பேருக்கு மட்டும் நம்ம பேட்டில் போட்டு பார்ப்போம். இந்த லேயர் தான் எனக்கு பெரும் இதுவாக இருக்க போகுது. ஓகே கைஸ், வாங்க சுற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரைஸ் இந்தியா லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 என்னங்க? ஓகே, 3, 2, 1 லாரி. ஐயோ, இவன் நல்லா சுத்துறான். ஓகே, நில்லுப்பா தம்பி. இந்த ஆர்மர் இல்லாமல் ஒன்று நான் லான்ச் பண்ணுறேன். இந்த ஆர்மருக்கு ஏதாவது ஒரு வழி நம்ம பார்ப்போம். ஓகே, 3, 2, 1 கோ. 3, 2, 1 கோ. பாருங்க, இது ஹேஷ்டேக் ஸ்ப்ரைஸ் பேலன்ஸ் டேட். இவன் ஒரு ஆமா இவன் டிஃபென்ஸ் ஸ்டெப், சாரி மறந்துட்டேன். ஓகே, நல்லாவே பேட்டில் போகுது.
ஓகே ஆஸ்டர்ஸ் ப்ரைஸ் தோத்துட்டாங்க ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் பேப்ளே லான்ச் பண்ணாதான் தெரியும் யார் வின்னர் யார் லூசர்னு. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆஸ்டர்ஸ் ப்ரைஸனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இவனை விட்டோம், அதனாலே இவன் வின்னாக இருக்கான். சரி வாங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னடா வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னா, ஆமாம் வீடியோ இதுக்கப்புறம் வர அன்பாக்ஸ் வீடியோலாம் கொஞ்சம் சின்னதாக தான் நான் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கேன். அதோட இது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா என்ன மாதிரியான கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய். லைக் பட்டன் அமுக்கிற கை போயிருக்கும், ஆனால் அமுக்கியிருக்க மாட்டேன். அமுக்குடா, லைக்கை போடு. அப்படியே லைக் போட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் டோக்கடின்னு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. பண்ணாத அக்கௌண்ட் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு குற்ற உணர்வு ஒரு ஓரத்தில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இப்போ ரிலீவ் ஆகிட்டிங்களா, பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் அமுக்கிடணும்.